இறைவனுக்கு வணக்கம். தற்பொழுது பூரம் நட்சத்திரம் கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்குரிய பலன்களை பார்ப்போம். இவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஒருவருக்கு ஜாமீன் போடுவதில் கவனம் தேவை. குடும்பத்தில் பற்று பாசம் உள்ளவர்களாக இவர்கள் இருப்பதால் அண்ணன் தம்பிகள், சகோதர வழிகள், அதே மாதிரி நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் அனைவரும் இவரை ஏமாற்றி நட்டாத்தில் விட்டு விடுவார்கள். அதனால் இவர்கள் நான் சொன்ன அனைவரிடமும் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பாகும். அப்படி இல்லையெனில் இவர்கள் பலரால் ஏமாற்றப்பட்டு வெறும் குப்பை போல் இவரை தூக்கி வீசி எறிந்து விடுவார்கள். அதனால் இந்த ஜிம்மராசிக்காரர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் தொழிலில் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான மன உளைச்சல் ஏற்படுத்தும்படி தொழிலில் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு முயற்சிகள் அதாவது சீட்டு கம்பெனி நடத்தினால் கூட அந்த முயற்சியை செய்யக்கூடியவர்களுக்கு பல பிரயாசையின் பேரில் தான் புதிய குழுக்கள் உருவாக்க முடியும். தொழிலில் உள்ளவர்களுக்கும் பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். அதனால் இவர்கள் அதாவது உயரமான உள்ள ஆஞ்சநேயர்களை வழிபட்டு வரும் பொழுது இவர்களுக்கு கஷ்டங்கள் குறையும். இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக திருப்பதி ஏழுமலையான் கோயில் செல்வது நன்மையை தராது. அதனால் இவர்கள் இந்த சனீஸ்வர பகவானுக்காக மதுரையில் உள்ள மாணிக்க வாசகர் பிறந்த ஊரான திருவாதவூர் சென்று அங்கு உள்ள சனி பகவானை வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு மாற்றம் கிடைக்கும். எனவே இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைப்பதில் தாமதமும் மன உளைச்சலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளையும் அதிகமாக கொடுக்கும் என்பதால் திருவாதவூர் வழிபாடே இவர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும்.